அன்னபூரணி படத்தில் உக்கர ஸ்வீட் செய்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நானும் இன்றைக்கி உங்களுக்கு உக்கர ஸ்வீட் செஞ்சு தரேங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வர செய்கிறாங்க, நான் செஞ்சால் அதை விட சூப்பராக இருக்கேன்னு நான் இன்றைக்கி பாசிப்பருப்பெல்லாம் எடுத்து உக்கரை செய்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. பாசிப்பருப்பை அடுப்பில் போட்டு வறுத்துட்டு இருக்கேன். வறுக்கும் போதே நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுப்பை கூடுதல் ஃப்ளேமில் வச்சுட்டேன் போல், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தேன்ல. சரி பரவாயில்ல, நல்ல வாசமாகவும் மணமாகவும் இருக்கும், அதனால் கரைஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு அடுத்த ப்ராசஸிங்லாம் பெய்யாச்சு. ரவை தேங்காய் பூ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாசி பருப்பை வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் நார்மல் பாத்திரத்தில் வேக வச்சேன். வேக வச்சு பார்த்தா ஒழுங்காகவே வேகலை. சரி இதுலேருந்து மாற்றி எடுத்து குக்கரில் வேக வச்சு பார்ப்போம், குக்கரில் ஒழுங்காக வெந்துடும் சொல்லி அதில் பார்த்தா அதுலேயும் ஒழுங்காக வேகலை. ஏன்னா நல்ல பாசி பருப்பை நல்லா வறுத்து விட்டேன். அது எவ்வளோ தான் வேக வச்சாலும் வேகாது போல். அதனால் நான் மற்ற எடுத்து மசிச்சு பார்க்கேன், அது ஒழுங்காக மசிவிடவே இல்லை. பாதி பாசி பருப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. சரி எப்படி இருந்தாலும் நம்ம தான் இன்றைக்கி சாப்பிட்டு ஆகணும்னு லாஸ்ட்டில் எங்களுக்கு எப்படி வந்து ஆறி போன சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும் அப்படி தான் எங்களுக்கு கிடச்சிது. என்ன செய்கிறது?